Hey guys, I'm Jessie and welcome to Jessie Simple Lifestyle. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்கிராப் ஃபேப்ரிக்லேருந்து ஸ்க்ரன்ச்சீஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சிங்கிள் லேயர் அண்ட் டபுள் லேயர் 2 டிஃப்ரெண்ட் மெத்தடில் ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்கிராப் ஃபேப்ரிக் எடுத்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டபுள் லேயர்டு ஸ்க்ரன்ச்சி பண்ண போகிறோம். இதில் நான் லென்த் 15 inches அண்ட் பிரெத் 4 inches எடுத்திருக்கேன். நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு லைன்ஸ் போட்டுட்டா நமக்கு கட் பண்ண ஈஸியாக இருக்கும். நம்ம மார்க் பண்ணதை இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான பார்ட் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இப்போ டபுள் லேயர்டு ஸ்க்ரன்ச்சி பண்ண போகிறதுனால நம்ம அவுட்டர் லேயருக்கு ஒரு கிளாத் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இன்னர் அண்ட் அவுட்டர் லேயர் ரெண்டுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம 3 சைட்ஸை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 3 சைட்ஸும் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணாத சைடில் இருந்து உள்ளே இருக்கிறத இன்சைட் அவுட்டாக நம்ம இப்போ வெளியே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இன்சைட் அவுட்டாக வெளியே எடுத்துருக்கிறதுனால நமக்கு எட்ஜஸ்லாம் ஷார்ப்பாக இருக்காது. ஸோ நம்ம அதை ஷார்ப் பண்ணுற மாதிரி பென்சில் ஆர் சம்திங் எதனா வச்சு நம்ம அந்த எட்ஜஸ்லாம் சரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபோல்ட் பண்ணும்போது ரைட் சைடு உள்ளே இருக்க மாதிரியும் ராங் சைடு வெளியே இருக்க மாதிரியும் வச்சு ஃபோல்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது மேலே ஒரு 2 inchesக்கு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. நமக்கு இந்த மாதிரி மேலே கொஞ்சம் ஓப்பன் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் எடுத்து அதை மேலே அட்டாச் பண்ணிவிட்டு அதை இந்த எண்டில் விட்டு இன்னொரு எண்டில் வெளியே வர மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி சேஃப்டி பின் யூஸ் பண்ணி எடுக்கும் போது நமக்கு இன்சைட் அவுட்டாக எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம எலாஸ்டிக் எடுத்துக்கலாம். எலாஸ்டிக் நான் 6 inches எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இந்த எலாஸ்டிக்கோட ஒரு சைடில் இந்த மாதிரி சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிவிட்டு எலாஸ்டிக்கோட அதர் சைடை கிளாத் கூட வச்சு பின் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம கிளாத் கூட வச்சு பின் பண்ணும்போது நமக்கு எலாஸ்டிக்கோட 2 எண்டும் கிளாத்துக்கு வெளியே கரெக்டாக நிற்கும்.
நெக்ஸ்ட் அந்த 2 எலாஸ்டிக்கோட எண்டை நம்ம அட்டாச் பண்ணுற மாதிரி அதில் ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். இப்போ நம்ம ஸ்க்ரன்ச்சியோட ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம். இப்போது நமக்கு கிளாத்தில் 2 எண்டு ஸ்டிச் பண்ணாமல் இருக்கும். அது 2த்தையும் நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். ஃபைனலி நம்ம டபுள் லேயர்டு ஸ்க்ரன்ச்சி ரெடி ஆயிடுச்சு. சிங்கிள் லேயர்டு ஸ்க்ரன்ச்சிக்கு சிங்கிளாக ஒரு கிளாத் 16x5 இன்ச்சஸில் எடுத்து வச்சுருக்கேன். ரைட் சைடு உள்ளே வர மாதிரியும் ராங் சைடு வெளியே வர மாதிரியும் ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்க பார்ட் இந்த மாதிரி சென்டரில் வர மாதிரி வச்சுட்டு அதை ஃப்ளிப் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற கிளாத்தை நல்லா சுருக்கிட்டு கீழே இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒன்ஸ் அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்க பார்ட் சென்டரில் வர மாதிரி வச்சுட்டு அதை நம்ம திருப்பி போட்டுட்டு மேலே இருக்கிற பார்ட்டை நல்லா சுருக்கிட்டு கீழே இருக்கிற கிளாத்தை ஃபோல்ட் பண்ணி அதை மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போகிறத அப்ராக்சிமேட்டாக சென்டர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் ஸ்டிச் பண்ணிவிட்டு தென் நம்ம உள்ளே இருக்கிறத புல் பண்ணி வெளியே எடுத்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஈவென்ச்சுவலி நமக்கு ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ண இடமே வந்துடும். அப்போது நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிக்காமல் அட்லீஸ்ட் ஒரு 2 or 3 ஃபிங்கர்ஸ் போகிற மாதிரி கேப் விட்டுட்டு தான் நம்ம ஸ்டிச்சிங்கை முடிக்கணும். இதில் பார்த்தாலே தெரியும் நான் 2 ஃபிங்கர்ஸ் உள்ளே போகிற மாதிரி கேப் விட்டு தான் ஸ்டிச்சிங்கை முடிச்சிருக்கேன். இப்போ அந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம உள்ளே இருக்க கிளாத்தெல்லாம் இன்சைட் அவுட்டாக வெளியே எடுத்துக்கலாம். ஃபுல்லாக நம்ம வெளியே எடுத்த பிறகு இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் அந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம எலாஸ்டிக்கை ஒரு எண்டில் விட்டு இன்னொரு எண்டில் வெளியே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அந்த எலாஸ்டிக்கோட எண்ட்ஸ் அட்டாச் பண்ணுற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஓப்பனிங்கை நம்ம க்ளோஸ் பண்ணுற மாதிரி அதோட கார்னரில் மைல்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச் மிஷினில் ஆர் கையில் எப்படி வேணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபைனலி நம்ம சிங்கிள் லேயர்டு ஸ்க்ரன்ச்சி ரெடி ஆகிடுச்சு.